அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கா, உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுமுன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப்பு நான் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இந்த தயிர் புளிச்சிருக்கக்கூடாது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்லா புளிக்காத தயிராக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் பசும்பால் தயிர் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்குங்க. ஒரு 1/4 கப் ஒயிட் சுகர் அதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாங்க. ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆப்பத்துக்கெலாம் போடுற சோடா உப்பு தாங்க அது, சமையல் சோடா. ஒரு பிஞ்ச் அளவு நம்ம போட்டு நல்லா கைவிடாத ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த தயிரோடு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வரணுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். நமக்கு ஸ்வீட்டை எடுத்து காட்டுறதுக்கோசரம் நான் தூள் உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு நீங்கள் நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு நான் இருக்குங்க மைதா மாவு அதோடு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நான் நல்லா சடித்து வச்சுருந்தேன் மைதா மாவு ஒரு கப் எடுத்து அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கைவிடாத நல்லா மாவு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம குலோப் ஜாமுன் செய்வோமே அதே மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு டேஸ்ட்டும், அதை விட நல்லா சூப்பராகவும் இருக்கும். குலோப் ஜாமுன் மாவு இல்லைன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கூட இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. பாருங்கள், கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு மாவு உங்களுக்கு லூஸாக இருக்கணுங்க. லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் வரும், நமக்கு பஃபியாகவும் இருக்கும். நீங்கள் மாவு டைட்டாக பிணைச்சிடக்கூடாது. இதை அப்படியே பிணைச்சி வச்சுட்டு நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே இதை ரெஸ்ட் விட்டுற போகிறேங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு அரை கப்பு நான் ஒயிட் சுகர் சேர்த்து அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட நான் இன்றைக்கி ஜீரா தான் ரெடி பண்ண போகிறேன். நமக்கு சர்க்கரை கரைஞ்சா போதுங்க. இந்த பாகுபதெல்லாம் நமக்கு எதுவுமே வர தேவையில்லை. நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி செய்வோமோ அந்த ஜீரா அதே கன்சிஸ்டன்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா ஸ்மூத்தாக கரைஞ்சி போச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இறக்கிட வேண்டியதாங்க. பிள்ளைங்க ஸ்வீட் கேட்டால் உடனே நீங்கள் இதேமாதிரியே செஞ்சு கொடுத்துருங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எண்ணெயும் நான் அதே சமயம் ஸ்டவ்வில் வச்சு காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக இந்த மாதிரி வந்திருக்குன்னு. மாவு இழுக்கும்போது இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணுங்க. இந்த மாதிரி அதே சமயம் லூஸாகவும் இருக்கணும் மாவு. அதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் அப்படியே போட்டு விட்றேன் அந்த எண்ணெயில். எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் நம்ம போட்டுக்கணும். உங்களுக்கு நான் போட்ட உடனே நல்லா பஃபியாகவும் வரும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் கருகுன மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க, கைவிடாத எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நம்ம திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஃபஸ்ட்டு பேட்ச் நான் எடுத்துகிட்டேன். செகண்ட் பேட்ச் இருக்கிறது நான் போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க. வீட்டில் குலாப் ஜாமுன் மாவு இல்லைனாக்கா உடனே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்லாங்க. பாருங்கள், நம்ம சின்ன சின்னதாக போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பஃபியாக வந்திருக்குன்னு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது ஜீராவில் அப்படியே சூடாக எடுத்து போட்டு ஒரு ஓவர் நைட்டு நீங்கள் வச்சிடலாம். இல்லாட்டி ஒரு 4 மணி நேரம் நீங்கள் அந்த ஜீராவில் ஊற வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குங்க. சான்ஸே இல்லை. குழந்தைங்களாம் இன்னும் வேணும்னு சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.